ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் என்ற தலைப்பில் 10 காரணங்களை நான் சொன்னேன். நேற்றைய பதிவில் முதல் 5 காரணங்களை தெளிவாக பார்த்தோம். இன்றைய பதிவில் மிகுதமாக இருக்கக்கூடிய அந்த முக்கியமான 5 காரணங்கள் என்ன, 5 விடயங்கள் என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நேற்றைய பதிவில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யப்பட்ட அபிவிருத்தி செய்யப்பட்ட பூமியாக தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம். அதிலே 10 காரணங்கள் இருப்பதாக சொல்லி முதல் 5 காரணங்களை நேற்றைய பதிவிலே கூறினேன். மிகுதமான 5 காரணங்களை இன்றைய பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். நேற்றைய பதிவை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்கிறேன், இண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கண்ணியமானவர்கள், இந்த அடிப்படையில் நேற்று சொன்ன 5 காரணங்களுடன் 6வது காரணம் என்னவென்றால், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பலஸ்தீனுடைய பூமியை அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக தேர்ந்தெடுத்ததற்குரிய 6வது காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக யாத்திரை மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தான் முதலாவது வானத்திற்கு நடந்தது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன்னுடைய அடியாரை இராவழி பயணம் மேற்கொள்ள வைத்த அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகிவிட்டான் என்பதா அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நினைத்திருந்தால் நபி அவர்களை மக்காவில் இருந்தே டைரக்டாக முதலாவது வானத்திற்கு எடுத்திருக்க முடியும். ஆனால் 2400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வரவழைத்து எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடாத்தியதற்கு பிறகு அல்லாஹ் ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து முதலாவது வானத்துக்கு எடுத்தான்? என்ன காரணம் கண்ணியமானவர்களே? அந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பு இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை விளங்கப்படுத்துவதற்காக இந்த சமுதாயம், இந்த உம்மத்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து இங்கே இருந்து முதலாவது வானத்துக்கு எடுத்தார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடி பட்ட இடம் பரிசுத்தமான பூமி தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. இதன் காரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக ஆக்கியிருக்கிறான். 7வது முக்கியமான காரணம் தான் இந்த பூமி தான் மறுமை நாளுடைய மஹ்ஷர் மைதானம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாயிலு ஷாம் என்ற கிதாபிலே இந்த ரிவாயத்தை கொண்டு வந்துவிட்டு சஹீஹ் என்று கூறுகிறார்கள். நபி அவர்களுடைய அடிமை பெண் மைமூனா பின்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் அஃப்தினா ஃபி பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்திலே எங்களுக்கு ஏதாவது தீர்ப்பளியுங்கள் நாயகமே என்று கேட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அந்த பூமி தான் அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், கபர்களில் இருந்து மக்கள் எல்லோரும் எழுந்து ஒன்று சேரக்கூடிய இடம் என்று கூறினார்கள். இந்த இடத்தில் தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார். மஹ்ஷருடைய மைதானம். கண்ணியமானவர்களே, 8வது மிக முக்கியமான இன்னொரு அடையாளம் தான் கடைசி காலத்தில் இறை விசுவாசிகள் இருக்கக்கூடிய பூமி இந்த பலஸ்தீனுடைய ஷாமுடைய பூமி. கண்ணியமானவர்களே, இதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய 21733வது ரிவாயத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஹதீஸ்ல சொன்னாங்க, அலா வ இன்னல் ஈமான் ஹீன தக்உல் ஃபிதன் பிஷாம், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுங்கள். ஹீன தக்உல் ஃபிதன், இந்த உலகத்திலே குழப்பங்கள் நிகழும் பொழுது ஈமான், இறை விசுவாசம் எங்கு இருக்கு தெரியுமா? பிஷாம், ஷாமில் தான் ஈமான் இருக்கும். இறை விசுவாசிகள் இந்த ஷாமில் தான் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஷாம் என்று சொன்னால் பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான், இந்த 4 நாடுகளுக்கு தான் ஷாம் என்று சொல்லப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியும் ஷாமுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. கண்ணியமானவர்களே, கடைசி காலத்தில் இறை விசுவாசிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த ஷாமுடைய பூமி.
பூமி. மக்கள் எல்லோரும் மதீனாவை விட்டுவிட்டு ஷாமை நோக்கி செல்வார்கள். நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், கடைசி காலத்திலே நல்லடியார்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த ஷாமுடைய பூமி என்று சொன்னார்கள். அல்லாஹ் இதனால் தான் இந்த பூமியை பரக்கத் செய்யப்பட்ட இடமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். 9வது மிக முக்கியமான இன்னொரு காரணம் தான் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இந்த ஷாமுடைய பூமிக்கு மேலால் தங்களுடைய இறக்கைகளை விரித்து வைத்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய 21606வது ரிவாயத், திர்மிதியுடைய 3954வது ரிவாயத், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2900வது ரிவாயத்தாக கொண்டு வருகிறார்கள். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஅன்ன மலாயிகத்துர் ரஹ்மான், அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள், தூபா லிஷாம், ஷாமில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொன்ன நேரத்தில் லிஅய்யி ஸாலிக யா ரசூலல்லாஹ், எதன் காரணமாக அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லிஅன்ன மலாயிகத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய, அல்லாஹ் என்று சொல்லவில்லை, மலாயிகத் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, ரஹ்மான் என்ற வார்த்தையை பாவித்தார்கள். ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன். அப்படி என்றால் ரஹ்மத்துடைய மலாயிகமார்கள் பாசிதத்துன் அஜ்னிஹதஹா அலைஹா, அந்த ஷாமுடைய பூமிக்கு மேலால் தங்களுடைய இறக்கைகளை விரித்த வண்ணம் இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய பகுதி தான் இந்த ஷாமுடைய பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமி. கண்ணியமானவர்களே, இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக ஆக்கியிருக்கிறான். 10வது மிக முக்கியமான ஒரு காரணம் தான் முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது. அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனல் நிர்மாணம் செய்து கட்டி முடித்தார்களோ இந்த நேரத்திலே முக்கியமான 3 துஆக்களை கேட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், நான் தீர்ப்பளிக்கக்கூடிய விடயம் உன்னுடைய தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். நீ எந்த தீர்ப்பை விரும்புகிறாயோ அந்த தீர்ப்பை நான் கொடுக்கக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு என்று முதலாவது துஆவை கேட்டார்கள். 2வது துஆவை கேட்டார்கள் என்ன? யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை தா, இதற்கு முன்னால் யாருக்கும் இப்படி ஒரு ஆட்சி இருந்திருக்க கூடாது, அப்படியாப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சியை தா என்று கேட்டார்கள். 3வது துஆ தான், யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தொழுவதற்காக வருகிறார்களோ அவர்கள் தொழுதுவிட்டு செல்லும் பொழுது அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போல் அவர் செல்ல வேண்டும் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுதால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்கிறார். இதன் காரணமாகவும் அல்லாஹ் இந்த பூமியை பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக ஆக்கியிருக்கிறான். இன்னொரு பதிவில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த 3 துஆவை தெளிவாக விரிவாக பார்ப்போம். ஆகவே நாம் இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமிகளுக்கு அடிக்கடி சென்று அவனுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.